சொல்லிலக்கணத்தின் 4வது வகையாக உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இடைச்சொல் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 4வதா உரிச்சொல். இது ஆங்கில மொழியில் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. பல வகைப்பட்ட பண்புகளையும் உணர்த்தி வரும். இதனுடைய வரையறை என்ன? பல வகைப்பட்ட பண்புகளையும் உணர்த்தி வரும். பண்புன்னு சொல்கிறது இங்கே குணம். குணம் அதாவது ஒருத்தவங்களுடைய பொருள் என்ன, ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வரையறை எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அவனுடைய குணம் வச்சு தான் சொல்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் குறித்து வரும். இந்த பண்பு குணம் எப்படிப்பட்டது? பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் குறித்து வரும். ஒரு சொல் ஒரு பொருளை உணர்த்துவதாகவும் ஒரு சொல் பல பொருளை உணர்த்துவதாகவும் இருக்கும். ஒரு சொல் பல பொருளையும் குறிக்கும். அதுமாரி பல பொருள் ஒரு சொல்லையும் குறிக்கும். ஒரே ஒரு சொல்லு தான் இருக்கும், அதுக்கு பல பொருள் இருக்கும். அது மாதிரி பல பொருள் இருக்கும், அதுக்கு ஒரே ஒரு சொல்லு தான், ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு மீனிங் தான் வரும். ஒரு குணம் தழுவிய உரிச்சொல், பல குணம் தழுவிய உரிச்சொல். ஒரு குணம் தழுவிய உரிச்சொல், பல குணம் தழுவிய உரிச்சொல். உரிச்சொல் சொல்லும்போது 2 வகை. ஒரு பொருள் இருக்கும், தழுவிய உரிச்சொல். பல குணம் இருக்கும், பல பொருள் இருக்கும், அதனுடைய உரிச்சொல் என்ன? 1வதா ஒரு குணம் தழுவிய உரிச்சொல். ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் என்பது ஒரு பொருள் தரும் பல சொற்களை குறிக்கும். ஒரே ஒரு பொருள் தான் தரும், அதுக்கு பல சொல் இருக்கும். ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் என்பது ஒரு பொருள் தரும் பல சொற்களை குறிக்கும். இதில் சால, உரு, தவ, நனி, கூர், கழி ஆகிய சொற்கள் மிகுதி என்ற ஒரே பொருளை தரும். இப்போ இதுக்கு மிகுதி என்ற ஒரே ஒரு பொருள் தான், ஆனால் அதுக்கு பல சொற்கள் இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு குணம் தழுவிய ஒரே ஒரு பொருளை தழுவிய பல உரி சொற்கள். ஒரு குணம் தழுவிய பல உரி சொற்கள், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை தழுவிய பல உரி சொற்கள். சால, உரு, தவ, நனி, கூர், கழி. 2வதா பல குணம் தழுவிய உரிச்சொல். பல குணம் தழுவிய உரிச்சொல் பல பொருளை குறிக்கும், ஆனால் அதுக்கு ஒரே ஒரு சொல் தான். எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, கடி என்ற சொல் காப்பு, கூர்மை, மிகுதி, விரைவு, அச்சம், சிற்பி என்று பல பொருள்களை தரும். ஒரே ஒரு சொல் தான், ஆனால் அதுக்கு பல பொருள் இருக்குது. அதான் பல பொருளை தழுவிய ஒரு உரிச்சொல். பல பொருளை தழுவிய ஒரு உரிச்சொல் அப்படின்ற அர்த்தத்தோடு படிச்சிங்கன்னா எளிமையாக இருக்கும். அதுக்கடுத்ததாக நம்ம பொருள் இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம்ன்றதை பற்றி படித்தோம் இல்லையா? தமிழ் இலக்கணம். அதில் எழுத்திலக்கணம் படிச்சிட்டோம், சொல்லிலக்கணம் படிச்சிட்டோம். அதுக்கடுத்தது பொருள் இலக்கணம் பற்றி நம்ம படிக்க போகிறோம்.